நித்யா சமையலுக்கு எல்லோருக்கும் வணக்கம். முருங்கைக்கீரை சூப் இது மாதிரி குடிச்சு பாருங்கள். நல்லா நெஞ்சு சளி கட்டி இருந்தால் சரியாயிரும். நல்லா முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணிக்கோங்க. தலையாக பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. கிள்ளி அந்த கோலோடு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க. அதில் ஒயிட் கலர் பூச்சி இருக்கும், அதை எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா தண்ணியில் அலசி போட்டுக்கோங்க. 2 டம்ளர் தேவை அப்படின்னா நீங்கள் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 1 டம்ளர் தண்ணி சுண்டுற அளவுக்கு அதை கொதிக்க வைக்கணும். அதனால் 2 டம்ளர் தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் 3 டம்ளர் ஊற்றிக்கோங்க. ஜாரில் ஜீரகம் மிளகு 2யும் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டேன். நான் 1 டம்ளர் தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். கொதிக்க விட்டுட்டு அதை இப்போ வடிச்சுக்கலாம். வடிச்சிட்டு நல்லா வடிச்சிருங்க. அதில் ஜீரக மிளகு நம்ம அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் தூள் உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஆற்றி நல்லா ஸ்பூனை விட்டு கலக்கினாலும் ஓகே, டம்ளரில் ஆற்றினாலும் ஓகே. நான் 2 டம்ளருக்கு ப்ரிப்பேர் பண்ணினேன். நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதுக்கு மேலே 1 டம்ளர் தண்ணி சேர்த்தி ஊற்றி அதை சுண்ட வச்சுருங்க. இதை குடிச்சு பாருங்கள். நெஞ்சு சளி தானாக சரி.